ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் மேக்ஸ் தியாகு. 12ஆம் வகுப்பு கணிதம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 10வது சாப்டர், சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள். பயிற்சி 10.7 12ஆம் வகுப்பு கணிதம். அதில் 5வது கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2x - 10y³ dy + y dx = 0. 2x - 10y அடுக்கில் 3 dy = இது அந்தாண்ட கொண்டு போனால் -y dx. அடுத்தது இந்த dy அந்தாண்ட கொண்டு போகிறோம். dy அந்த பக்கம் போனால் ஏற்கனவே dx இருக்குது. இந்த dy அந்த பக்கம் வந்தால் by dy, dx by dy. இங்கே இருக்கிற -y இந்தாண்ட கொண்டு வந்துடும். ஏற்கனவே இங்கே என்ன இருக்குது? 2x - 10y அடுக்கில் 3 இருக்குது. அந்த பக்கம் இருக்கிற -y இந்த பக்கம் வந்தால் by -y அப்படின்னு வரும். இப்போ இதை தனித்தனியாக பிரிச்சுருவோம். அதாவது dx by dy அப்படியே இருக்கட்டும். = இதை ரெண்டாக பிரிக்கிறோம். 2x by -y. அப்புறம் இதை எழுதும்போது மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். 10y³ 3 y அப்படின்னு இருக்கும். இப்போ இங்கே பேலன்ஸ் என்ன வருது பாருங்க, கேன்சல் ஆனது போக -2yx ப்ளஸ்ஸு 10y அடுக்கில் ஒரு y கேன்சல் ஆகிடுச்சுன்னா y² வரும். ஃபைனலாக கடைசியாக இருக்கிறது என்னன்னா dx by dy = இந்த -2 இருக்கு இல்லையா, அதை எந்தாண்ட கொண்டு வந்துட்டோம்னா +2/y(x) = 10y² அப்படின்னு வருது. இது எந்த வடிவில் இருக்கு அப்படின்னா dx by dy plus p into x = q. இந்த வடிவில் இருக்கு. இந்த வடிவில் இருக்கிறதுனால நமக்கு எக்ஸை தவிர மீதி இருக்கிறது p. இப்போ பியோட மதிப்பு என்ன அப்படின்னா p = எக்ஸை தவிர மீதி இருக்கிறது. எக்ஸை தவிர பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 2/y. அதே போல் க்யூங்கிறது என்னன்னா ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட இருக்கிறது. ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட இங்கே என்ன இருக்குது? 10y² வருது. இதுதான் PQவோட மதிப்பு. இப்போ அடுத்தது தொகையீட்டு காரணி கண்டுபிடிக்கணும். தொகையீட்டு காரணி = e∫ p into dy = e∫ p வேல்யூ என்ன? 2/y into இந்த dy = ரெண்டை வெளியில் எடுத்துருவோம். மிச்சம் என்ன இருக்கும்? 1/y. 1/yனா என்ன? log y = ஈயோட அடுக்கில் இந்த ரெண்டை நேராக ஒய்க்கு அடுக்கில் கொண்டு போயிட்டோம்னா log ஒய்யோட அடுக்கில் 2 log y² வரும். அதாவது e log கேன்சல் ஆகி பேலன்ஸ் என்ன வரும் அப்படின்னா y² வரும். இதுதான் என்னன்னா தொகையீட்டு காரணி. தொகையீட்டு காரணி y². அடுத்தது பொது தீர்வு. பொது தீர்வுக்கு அதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குல்ல. என்னது? இதுக்கு ஃபார்முலா x into e∫ p dy = q e∫ p dy into dy. அந்தந்த மதிப்பு எடுத்து பிரதியிட வேண்டியதான். x e∫ p dy என்ன மதிப்பு? y² = q. qன்னு நம்ம கணக்கில் என்னத்தை எழுதி வச்சிருக்கோம் அப்படின்னா q = 10y². அதை இந்த இடத்துல qக்கு பதிலாக எழுதிடும் 10y². அப்புறம் e∫ p dyக்கு பதிலாக கண்டுபிடிச்சிருக்கிற y². அப்புறம் dy. மொத்தத்தில் நமக்கு என்ன வருது? 10 வெளியில் எடுத்துருவோம். இன்டகிரல் y² என்ன வரும்னா ஒய்யோட அடுக்கில் 4 dy. இந்த பக்கம் xy² வரும் = 10 ஒய்யோட அடுக்கில் 4
தொகைப்படுத்தினா ஒய்யோட அடுக்கில் 5/5 ப்ளஸ் சி ஈக்குவல் டு 5க்கும் 10க்கும் அடித்தோம்னா 2 ஒய்யோட அடுக்கில் 5 ப்ளஸ் சி. இந்த பக்கம் என்ன இருக்குது? எக்ஸு ஒய் ஸ்கொயர்னு இருக்குது. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே.